யூப்ரட்டிஸ் நதி ஒரு தங்கமலையை வெளிப்படுத்தும் என்று சொன்னார்கள். இன்று துருக்கி, சிரியா போன்ற நாடுகளை இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய நதி இருக்கிற யூப்ரட்டிஸ் நதி, ஃபுராத் நதி என்று சொல்லுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உலக அழிவு நெருங்குகின்ற போது அந்த நதி வற்ற ஆரம்பித்துவிடும். லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹ்ஸிரல் ஃபுராத்து அன் ذهبٍ மின் ஜபல். மறுமை நாள் ஏற்பட மாட்டாது. ஃபுராத் என்ற அந்த நதி மிகப்பெரிய ஒரு தங்க மலையை வெளிப்படுத்தாத வரை என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான ஒரு காலகட்டத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அடைகின்ற போது அந்த மலை தனக்கே வர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசை கொள்வான். அங்கே அதற்காக வேண்டி சண்டை பிடிப்பார்கள். அந்த சண்டையினுடைய ரிசல்ட் எப்படி அமையும் என்றால், 100 பேர் சண்டை பிடித்தால் 99 பேர் அதில் செத்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் மிஞ்சுவார். எனவே 1000 பேர் சண்டை பிடித்தால் 10 பேர் மிஞ்சுவார்கள். 1,00,000 பேர் சண்டை பிடித்தால் 100 பேர் மிஞ்சு. இப்படி மக்கள் அதற்காக கடுமையாக சண்டை போட்டு அந்த மலை எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களில் யாரும் அப்படியான ஒரு கட்டத்தை அடைந்து அந்த இடத்துக்கு நீங்கள் பிரசன்னமானால் ஃபலா யஅஹுது மின்ஹு ஷைஆ, அந்த மலையிலே தங்க மலையிலிருந்து ஒரு துகளை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு அது வற்றி கொள்ளக்கூடிய சில அதனுடைய உடைசெல்கள் கரையை நோக்கி வரக்கூடிய காட்சிகளை சமூக வலைத்தளங்களில் காட்டுகிறார்கள். இன்னும் இது நடைபெறவில்லை. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நிகழ்வு நிச்சயம் நடைபெற இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள